வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்துக்கான மாத ராசி பலன் தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட்ல அப்படி என்ன ஸ்பெஷல் டிரான்சிஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு மாறி இருக்கிறாரு. சூரியன் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே கடகத்திலேருந்து சிம்மத்துக்குள்ளே வராரு. புதன் ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு வராரு. சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறாரு. ராஜ கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது எல்லாரும் அதே இடத்துல இருக்கிறாங்க. சந்திரன் உச்சமாக இருக்க இந்த மாதம் பிறக்குது. ஸோ இந்த மாதத்தில் சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்னா சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் இருக்குது. மாத முற்பகுதியிலே இந்த யோகம் இருக்குது. இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து நிறைய நன்மைகளை செய்ய போது சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுது. அப்படி என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆகஸ்ட் மந்த் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி தனுசு. குருவுடைய வீடு. ஸோ அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. சுயநலம் அப்படிங்கிறது துளியும் இருக்காது. 90% ஆஃப் தனுசு ராசியில் இருக்காது. 10% எக்ஸெப்ஷன். ஜாதகத்தை பொறுத்து அது வேறுபடும். பொதுவாகவே நிறைய சேரிட்டி, ட்ரஸ்ட் ஒர்க் இதிலலாம் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணிப்பாங்க. எப்போவுமே ஒரு கிவ்வராக இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் கொடுத்துருவாங்க. கொடுக்குறது தான் அவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுடைய ராசிநாதனான குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல, வெல் அண்ட் குட். கூடவே செவ்வாயும் இருக்கிறாரு. 5ஆம் அதிபதியும் போய் 6ல் மாட்டியிருக்கிறாரு. 4ல் ராகு. ஸோ இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து தனுசு ராசிக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒவ்வொரு செக்டாருக்காக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் பீப்புள். 6ல் வந்து ஒரு சுபகிரகம் இருக்கிறதுல ஒரு ரொம்ப நல்லது என்ன தெரியுமா? பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா வின் பண்ணிடுவாங்க. கோர்ட் கேசஸில் வின் பண்ணிடுவாங்க. இந்த 3 தவிர மித்த எல்லாமே நெகட்டிவ் தான் 6th ஹவுஸில். அப்போது பிஸ்னஸ் பீப்புள் ரொம்பவே நல்லா தான் இருக்க போகிறீங்க. செவ்வாய் குரு சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க, மீடியா, ப்ரெஸ் பீப்புள், மித்தபடி இந்த தன்னுடைய மூலதனம், தன்னுடைய இன்டெலிஜென்ஸை மூலதனமாக போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாமே இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல மாதம். ஹெல்த் இஷ்யூஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பிஸ்னஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. 11ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால தொழில் மூலமாக, மூலதனத்தின் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறத உங்களால் எடுக்க முடியும். பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. ரொம்ப நாளாக சொந்த ஊர்லேயே இருக்கிறீங்கனாலும் ஒரு மாதம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. இஃப் பாசிபிள் டைம் அலவுஸ். எல்லாராலையும் மைக்ரேட் ஆக முடியாது. அதே மாதிரி பூர்வீகத்தில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. உங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நீங்கள் வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளூர்லேயே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடன் வாங்கி புதுசாக பிஸ்னஸ்குள்ளே போடுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகேங்க, நான் தனுசு ராசி தான், நான் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணலை, நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா 10ஆம் அதிபதி புதன் 9ல் இருக்கிறாரு. 10க்கு 12ல் மறைஞ்சாலும் அங்கே சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால புதனுடைய ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்குது. கரியர் நல்லாயிருக்கும். அதாவது சின்ன சின்ன இடைஞ்சல் இருக்கும். ஒரு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸில் ஒரு வேலை கிடச்சிருக்கும். நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கும். ஆனாலும் அந்த வேலையில் கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸான ஒரு கரியர், ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஒரு கரியர் ப்ராக்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் கஷ்டப்பட்டாலும் இந்த விஷயம்லாம் நல்லா இருக்கிறது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். சரி, நான் வேலை மாற்றலான்னு நினைக்கிறேன், மாற்றலாமா அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் மட்டும் அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். எந்த ஜாபும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. முக்கியமாக வேலையை விட்டுட்டு வேலையை தேடுறேங்கிற வேலை மட்டும் வேண்டாம். ஸோ இருக்கிற வேலையில் கண்டினியூ பண்ணுங்கள். செப்டம்பர்லேருந்து நம்ம வேறு தேடிக்கலாம். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம்லாம் பிளானட்டரி பொசிஷன்ஸ் உங்கள் வேலைவாய்ப்புக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக தான் இருக்குது. நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப நாள் அலைன்ஸ் தேடிட்டு இருக்காங்க, அமையுமா அப்படின்னா அப்பா வழி உறவினர்களில் பொண்ணோ மாப்பிள்ளையோ அமைகிறதுக்கு, இல்லை அப்பாவுடைய முயற்சியினால் வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. தனுசு ராசிக்காரங்க லவ் பண்ணுறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதை மேரேஜுக்கு கொண்டு போகணுமாங்கிறத நிறைய தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை ஒருத்தரை நம்பி பழகிட்டோங்கிறதுக்காக அவர் தப்பானவர்னு தெரிஞ்சும் அந்த வாழ்க்கைக்குள்ளே போய் மாட்டுறது ரொம்ப தப்பு. அது உங்களையும் பாதிக்கும், அவங்களையும் பாதிக்கும், 2 குடும்பத்தையும் பாதிக்கும். அந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான சிச்சுவேஷனில் ஒரு ஜாதக கன்சல்டேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. கீழே என்னுடைய நம்பரை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் பிளேஸ் கொடுக்கும் பட்சத்தில் நம்மளால் அதை துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ காதல் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்கணும். அது திருமணத்துக்கு கொண்டு போகணுமான்னு யோசிச்சுட்டு கொண்டு போங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதம், சின்ன சின்ன மனஸ்தாபம் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
சரி, தனுசு ராசிக்காரங்களோட குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, 5ஆம் அதிபதி 6க்கு போறாரு இல்லையா? அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உங்களோட குழந்தைங்களுக்கு இருக்கும். சின்ன குழந்தையோ, பெரிய குழந்தையோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த மாசம் வரப்போது. அவங்களுக்கு வரன் தேடுறீங்க அப்படின்னாலும், ஒரு 2, 3 மாசத்துக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க. நவம்பருக்கு மேல கண்டிப்பா ஃபிக்ஸ் ஆயிடும். சரி, ஓகேங்க. இதெல்லாம் இப்படி இருக்கு. அட்லீஸ்ட் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னா, அங்க தான் 4ல ராகு இருக்கிறாரு. நெறைய பேர் பணம் குடுத்து ஏமாறுறது, ஒரு சீட்டு போட்டு ஏமாறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த 4ல ராகு இருக்கும்போது தான் நடக்கும். அதனால நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, சொத்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல எண்ணத்தில பண்றீங்க. முன்னேறணுங்கிற எண்ணத்தில பண்றீங்க. பட் யாரோட அந்த பிசினஸ பண்றீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்ஷியஸா இருங்க. டக்குன்னு யோசிக்காம எங்கேயாவது கொண்டு போய் பணத்த போட்டோம் அப்படின்னா, இப்ப மாட்டிரும். என்னுடைய கைண்ட் அட்வைஸ் அடுத்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் சொத்தே வாங்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. டக்கு டக்குன்னு போய் ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரு இடத்துல காசை போடுறது அப்படிங்கிறத தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிச்சயமா நல்ல இடம், நல்ல ப்ராப்பர்ட்டின்னு எனக்கு தெரியும். அது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ப்ராப்பர்ட்டி தான். அத வாங்குறதுனால எனக்கு எந்த வில்லங்கமும் இல்ல அப்படின்னு தோணுனா மட்டும் வாங்குங்க. 90% வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. சரி, ஓகே. நாங்க தனுசு. எங்களுக்கு வந்து ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னா, ஹீட் வரும். உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகும். கண்ணு பொங்கும், ஹேர் ஃபால் நெறையா ஆகும். உடம்பே சும்மா இப்படி தொட்டாலே சூடாக இருக்கும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாகும். உடல் உஷ்ணம் அதிகமாகக்கூடிய நேரம். ஸோ அடிக்கடி எண்ணெய் வச்சு குடிக்கிறது, உடம்ப கொஞ்சம் கூலாக்குற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. குரு 6ல் இருக்கிறதுனால ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவோம். வாத நோயால் பாதிக்கப்பட்ட தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா, அந்த நோய் கொஞ்சம் அதோட வீரியம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கை, கால் ஜாயிண்ட் பெயின்ஸு, கையை அசைக்கவே முடியல, ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும், தலை சூடாகும். அப்பப்போ ஒரு மெடிடேஷனோ ஏதாவது பண்ணி உங்களை நீங்கள் கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. நாங்கள் ஃபாரின் போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா போகலாம். எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கிளியர் ஆகும். வெளிநாட்டில் போய் பிஜி படிக்கணும்னா படிக்கலாம். புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது 2nd டிகிரியை குறிக்கும். பிஜி பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம். அப்ராடில் போய் கூட நீங்கள் பண்ணலாம். இந்தியாவிலையும் பண்ணணுன்னா பண்ணலாம். வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் வெளி மாநிலத்துக்கு போகணுமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. இந்த மாதம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சரி, ஓகே. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. எங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா ரொம்ப கவனமாக ஸ்டடீஸில் இருக்க வேண்டியது யாருன்னா, தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் தான். ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேருக்கு படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய அமைப்பை கூட இந்த ராகு கொடுத்துருவாரு. ஈவன் அது ஒரு ஹெல்த் இஷ்யூனால இருக்கலாம். ஏன்னா 6ஆம் இடம் ரொம்ப வீக்காக இருக்குது. ஹெல்த் இஷ்யூனால இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்களால் படிப்பில் கூட ஒரு தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பையும் நல்லா பார்த்துக்கோங்க. படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சக்ஸஸ் அப்படிங்கிறது தனுசுல இருக்கும். என்னடா இது ஸ்டடீஸ் தடைப்பட்டாலும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து நீங்கள் வின் பண்ணலாமான்னு கேட்டால் 6ஆம் இடம் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்போ அதுக்கான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே நல்ல போஸ்டிங்ஸ் அண்ட் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது நிரம்ப இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லியிருக்கோம். உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் தான் சொல்வேன். அது என்ன லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் அப்படின்னா, நீங்கள் டே டு டே பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் சேர்த்து பண்ணுற மாதிரி ஒரு பரிகாரம். ஒரு பைசா நீங்கள் அதுக்கு செலவழிக்க தேவையில்லை. அதை பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் நீங்களும் இடம் பண்ணணுன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் தனுசு. நன்றி, வணக்கம்.